வெல்கம் பேக் டு மை சேனல். சீதாவோட மேரேஜ் வந்து நடத்துறதுக்காக வேண்டிய அண்ணாமலை ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரோஹிணியோட பழைய பிஏ வந்து கால் பண்ணி மிரட்டுறான். அதனால் ரோஹிணி ஃபேமிலியில் வந்து சிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து யோசிச்சுட்டு இருக்கா. ரவி வந்த உடனே பிசினஸ் பற்றி பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சீதாவோட மேரேஜுக்காக என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ரவி என்ன சொல்றான்னா, நான் மேரேஜுக்காக வந்து சாப்பாடு பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றான். இதை சொன்ன உடனே முத்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனால் நான் சொல்றதுக்கு முன்னாடி அவன் வேற எதுவுமே பிளான் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில வரான். அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்து ஸ்ருதி சொல்றான். நீ ஒத்துக்கலனாலுமே நான் வந்து சொல்ல தான் போறேன் அப்படின்ட்டு ரவி வந்து வெளியே வரான். அப்போ அண்ணாமலை வந்து முத்து மீனா வந்து கூப்பிடுறாரு. அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து வராங்க. அப்போ அண்ணாமலை வந்து மீனா கையில் வந்து பணத்தை கொடுத்துட்டு இதில் 51,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு என்னால் முடிஞ்சதை வந்து கல்யாணத்துக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ விஜய் வந்து எதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, மீனா ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலி மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு விஜயா வந்து திமிரா வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே ரவி வந்து முத்துட்ட சமையல் வேலையானவே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றான். என்னோட ஆளுங்களோட வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா வந்து ஷாக்கிங் மேலே ஷாக்கிங்காக இருக்குது. விஜயாக்கு இதை கேட்ட உடனே இந்த கல்யாணத்தோட மொத்த செலவையும் நம்ம குடும்பமே வந்து ஏற்றுப்பீங்க போல இருக்கே அப்படின்னு வந்து கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, ரவி என்னோட பையன், அவன் அப்படி தான் வந்து கரெக்டாக யோசிப்பான் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு ஸ்ருதிட்டு வந்து இது உனக்கு ஓகேவா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸ்ருதி வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. முத்து மீனாவும் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ருதிக்கு வந்து விருப்பம் இல்லைன்னா விட்டுடு ரவி, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே ஸ்ருதி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளோ கம்மியாக வந்து செய்ய நான் ஒத்துக்க மாட்டேன், நான் 3 சவரன் செயின் போட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா வந்து கடுப்பாகிறாங்க. உடனே மீனோட ஃபேமிலி பற்றி விஜயா வந்து குறைவாக வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை வந்து ஆஷுஷில் வந்து விஜயா வந்து கண்டிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு முத்துவும் மீனவும் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லியும் அண்ணாமலை எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு விஜயாட்ட. அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹிணி கிட்ட நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அண்ணாமலை வந்து கேட்கறாரு. நாங்கள் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு மனோஜ் கேட்குறான். அப்போ ரோஹிணி வந்து என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணுக்கு நான் பிரைடல் மேக்கப் போட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு மனோஜ் வந்து சைலண்டா இருக்கான். உடனே அண்ணாமலை வந்து நீ மிக்ஸி கிரைண்டர் கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு 10,000 ரூபாய் ஆகுமே அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே அதுக்கு அண்ணாமலை பரவாயில்ல கூட, நான் கணக்கு எழுதிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு விஜயா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நல்ல வேளை இவரோட அப்பா வந்து 2 பொண்ணோட நிறுத்திட்டாங்க, இல்லைனா மாமனார் வீட்லயே எல்லாத்தையுமே பிடுங்கி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜயா வந்து எழுந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து கிச்சனுக்கு வரா. அங்கே வந்து உடனே ரோஹிணி ஸ்ருதிட்ட வந்து என்ன கேட்குறேன்னா, அன்னைக்கு நான் பணம் கேட்கும்போது பணத்தை கொடுக்கல, ஆனால் இப்போ மீனா தங்கச்சிக்கு 3 பவுன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்குறா. நீங்கள் மீனாக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு ரோஹிணி கேட்குறா. அதுக்கு ஸ்ருதி என்ன சொல்றான்னா, நீங்கள் வந்து அவசரத்துக்காக வேண்டி கேட்கல, பொய்யை வந்து பயந்துட்டு ஆன்டிட்டு வந்து சமாளிக்கிறதுக்காக வந்து கேட்டீங்க, அதுக்காக நான் இப்படி வந்து ஹெல்ப் பண்ண முடியும், அது நியாயமே இல்லையே. இப்போ மீனாவோட தங்கச்சிக்கு மீனா கொடுத்தாலுமே மீனா வேணாம் தான் சொல்லுவாங்க, இது நாங்களா வந்து விருப்பப்பட்டு தான் செய்யறோம் அப்படின்னு ஸ்ருதி வந்து பதிலடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து ஸ்ருதிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் பார்த்துக்கிறோம், 3 சவரன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ஒரு வாட்டி முடிவெடுத்துட்டுனா செஞ்சே தருவேன் அப்படின்னு வந்து ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்கா மீனாட்ட. எல்லாம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நகை எடுக்க போகலாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து பிஏ வந்து ரோஹிணிக்கு வந்து கால் பண்ணி மிரட்டுறான். உன்னோட குழந்தை முத்துட்டு வந்து நான் சொல்ல போறேன் அப்படின்னு வந்து மிரட்டிட்டு கால் வந்து கட் பண்ணிடுறான். இதனால நைட் வந்து ரோஹிணிக்கு தூக்கமே வராம பிஏ மிரட்டுறதையும் வந்து நினைச்சிட்டு இருக்கா. தூக்கத்தில் வாய் தவறி முத்துக்கிட்ட சொல்லிடாத, உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு வந்து கத்துறான். இதை கேட்ட உடனே மனோஜ் வந்து பயந்துடுறான். ரோஹிணியோட இந்த மாதிரி சத்தத்தை கேட்ட உடனே டோட்டல் ஃபேமிலியே ரோஹிணியோட ரூமுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ விஜய் வந்து ரோஹிணி திட்டிட்டு இருக்காங்க. மனோஜ் ஷாக்கிங்கில் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறான். இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. எல்லாருமே முழிக்கிற அளவுக்கு ரோஹிணி வந்து சவுண்டாக வந்து பேசியிருக்காங்க. அப்படின்னா ரோஹிணி சொன்னது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து கேட்டிருக்கோம். அதுவும் முத்துக்கு வந்து ரோஹிணி சொன்ன டைலாக் எல்லாமே கிளியர் கட்டாக வந்து கேட்டிருக்கோம். இனி முத்து என்ன பண்ண போறான் அப்படின்றது இனி வர எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி விஜயா சொன்ன மாதிரி சீதாக்காக வேண்டிய டோட்டல் ஃபேமிலியை வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ரியல் லைஃப்ல வந்து நடந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. ஸ்ருதி ரோஹிணிட்ட சொன்ன டீலிங் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. இதில் வந்து ஸ்ருதியோட பேரண்ட்ஸ் வர ரோஹிணியை வச்சு காய் வந்து நகர்த்துறாங்க. அவங்க போடுற பிளான்ல வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தெரியல வேற. இனி எபிசோடு வந்து எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.